அனைவருக்கும் வணக்கம். புன்னகை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய மாற்றத்த உருவாக்குது அப்படிங்கிறது தான் இந்த சின்ன கதை மூலமா நம்ம பார்க்க போறோம். யூனிவர்சிட்டியில சவுத் ஆஃப்ரிக்கால ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு மாணவன், சாலையோரத்தில ஒரு குழந்தை ஜார்ஜி அப்படிங்கிற ஒரு குட்டி குழந்தை, பெண் குழந்தை வந்துட்டு பிரெட் பாக்கெட்டோட நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த பிரெட் பாக்கெட்ட பார்த்தோம்னா, அந்த குழந்தை அவ்வளோ சிரிப்போட அத கேரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்திருக்கு. அத பார்த்தோன்னே, அந்த பல்கலைக்கழக மாணவர் என்ன பண்றாருன்னா, ஃபோட்டோவ எடுத்து தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல மை ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பு குடுத்து, ஃபோட்டோவ வந்துட்டு அப்லோட் பண்றாரு. பரவலா பரவுது. சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கிற ஒரு பிரெட் தயாரிக்கிற நிறுவனம். அதோட பிரெட்ட தான் அந்த குழந்தை வச்சிருந்திருக்கு. பார்த்துட்டு அந்த நிறுவனம் வந்துட்டு, சரி இந்த குழந்தையவே நம்ம வந்துட்டு விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தைய அவங்க விளம்பரத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதாவது அந்த ஃபோட்டோவ பயன்படுத்திக்கிறாங்க. அது மூலமா அந்த ஏழை குழந்தையோட குடும்பம் நல்லா டெவலப் ஆகுது. இது மூலமா அந்த கம்பெனிக்கு பிரெட் நிறுவனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 30% லாபம் வந்துட்டு ஈட்டுறாங்க. நெறைய சேல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஃபோட்டோ, ஒரு புன்னகை, அப்லோட் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளா தெரியலாம். ஆனா எவ்வளோ பெரிய மாற்றத்த உருவாக்கியிருக்கு அந்த குழந்தையோட வாழ்க்கையிலயும், அதே மாதிரி அந்த பிரெட் தயாரிப்பு நிறுவனத்திலயும் பெரிய மாற்றத்த ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? அதனால எது வேணாலும், எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம எப்பயுமே ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான கதை.